வணக்கம். சமைக்கலாம் சாப்பிடலாம் இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற டிஷ் வடை. ரொம்ப சிம்பிளான டிஷ். ஆனால் இது 2 வகையான பருப்பை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இன்றைக்கி. இது பொதுவாக நாங்கள் பெருமாளுக்கு தளிகை போடும்போது செய்வோம். இந்த மாதம் புரட்டாசி மாதம், அதனால் இந்த வடை செஞ்சு பாருங்கள். சாமிக்கும் படைக்கலாம். நீங்கள் தளிகை போடும்போது செய்யுங்க, நல்லாயிருக்கும். இது கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப நேரம். இந்த 2 பருப்பு கலந்த வடை. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இது 2 வகையான பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டு, இதில் உளுத்தம் பருப்பு பாதி, கடலைப்பருப்பு பாதி ஒரு 2 hours ஊற வச்சுட்டு நான் தண்ணி எடுத்துட்டேன். இப்போது இது அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். நான் இந்த வடையில் தண்ணி விடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான இது. அப்போ தான் உங்களுக்கு அந்த வடை கிறிஸ்பாக இருக்கும். வெங்காயம், நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு தேவையான அளவுக்கு. இந்த வடை நீங்கள் கெஸ்ட்டு வந்தால் முன்னாலேயே செஞ்சு கூட வச்சிடலாம். நீங்கள் இது கொஞ்சம் ரொம்ப நேரம் கிறிஸ்பாக இருக்கும், ட்ரை ஆகாமல். மற்ற வடை எல்லாம் ஒரு மாதிரி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது அப்படி இல்லை, இது ஆறி போனாலும் நல்லாயிருக்கும். இதில் இது அரைக்கிறதுல தான் ரொம்ப சீக்ரெட்டே. இது ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, ஒரு மாதிரி பொடியாக அரைச்சிக்கணும். அங்கங்கே பருப்பு அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சா தான் அந்த வடை நல்லாயிருக்கும், டேஸ்ட். ஸோ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுடுறேன். இதில் இஞ்சி, பச்சை மிளகா, ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கணும். இது இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ நான் சால்ட் தேவையான அளவுக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணோம். சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது எண்ணெயில் தட்டி போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மாத்திரம்தான் எண்ணெய் ஊற்றணும். திரும்பியும் அதை ரீயூஸ் பண்ணுறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த வடை உருண்டை, சின்ன சின்ன உருண்டை வச்சுட்டு
இப்போ இந்த வடையில் சென்டரில் ஒரு ஓட்டை போடணும். அது அப்போ தான் நல்லா வேகும், அது சுற்றி நல்லா கிறிஸ்பாக வேகும். இந்த கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், ஏன்னா உடையும் அது. லைட்டு ப்ரௌன் வரணும் இதுக்கு. இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பருப்பு போட்ட செஞ்ச வடை ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு திரும்பியும் சந்திக்கலாம் புது டிஷ்ஷோட. வணக்கம்.